பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 5 கடும் போர். வடக்கிருந்த வாயிலிலே கதிரைவேலன் வந்தெதிர்த்த பெரும்படை மேற்படையை ஏவி அடுத்து நின்ற வேழமன்னன் வாழ்வீச்சுக்கள் அத்தனைக்கும் விடை கூறி தன் வீச்சுக்கும் கொடுத்த விடை பெற்றபடி நின்றான். சாவு கொற்றவர்கள் இருவர்வால் மாறி மாறி நொடிக்கு நொடி நெருங்கிற்று. வெற்றி மங்கை 100 முறை ஏமாந்தாள் ஆளைத் தேடி. கனல் நிகர்த்த வேழவனின் பெரும்படை மேல் கதிரைவேல் மன்னவனின் மறவர் சில்லோர் சினங்கொண்டு பாய்ந்தார்கள். வேழ நாட்டு திரள் மறவர் 100 கதிர் நாட்டார்கள் தனியொருவன் விழுக்காடு தோள் கொடுத்து தனித்து நின்றார் கோட்டைக்குள் பகை புகாமல். பனைமரங்கள் இடிவீழக் கிழிந்து வீழும் பான்மை போல் இருதிரத்தும் மறவர் வீழ்ந்தார். என் செய்வார் கதிர் நாட்டார்? வேழவர்க்கோ இரும்படைகள் அணை கிடந்த வெள்ளத்தை போல் பின்னுதவி செய்தன மேல் வந்து வந்து. கதிர் நாட்டார் பெருந்தோளும் கூர்மை வாழும் முன்னிலும் மடங்கு விரைந்தன என்றாலும் முனை நடுங்கப் போராடும் கதிரைவேலன் இந்நிலைமை தனையுணர்ந்து வேழன் தன்னை தனிப்படுத்த எண்ணினான். இறங்கினான் கீழ் ஏறி வந்தான். வேழத்தான் கோட்டைக்குள்ளே இருவேந்தர் தனியிடத்தில் போர் புரிந்தார். சீரின அங்கிரு வாள்கள் மோதலாலே செம்பொறிகள் எழுந்தன மேல். வெற்றி தோல்வி கூறிடவும் வழியின்றி வலம் இடம் போய் குறிப்பொன்றும் தவறாமல் சுழன்று வாளை மாறிப்பின் வாங்குங்கால் பலகை தூக்கி வாட்போரு கிழக்கியத்தை நல்கும் போதில். தொடரும் அடுத்த அத்தியாயம். இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த அத்தியாயத்தில்.